சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அஞ்ச வேண்டாம், தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறார் அனுவர். இன்று முதல் நடைமுறைக்கு வந்த அரசு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை, மட்டுப்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து. இலங்கையிலிருந்து பிரித்தானியாவிற்கு நேரடி விமான சேவை, அக்டோபர் முதல் சேவையை ஆரம்பிக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம். அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட விசேட உலங்கு பானூர்திகள் மே மாதம் நாட்டை வந்தடையும் என தகவல். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இஸ்ரேலே காரணம், பதவி விலகிய அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் குற்றச்சாட்டு. அலி லாரிஜானியின் மரணத்திற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்கிறது ஈரான், இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு போரினால் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பில் எவரும் அஞ்சவோ குழப்பமடையவோ தேவையில்லை என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சவாலை வெற்றி கொள்ள பலமான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுமாறும் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். අපිතා පැහැදිලිව මේ යුද්ධයේදී අපි ආණ්ඩුවක් හැටියට රටක් හැටියට අපි ස්ථාවර ප්‍රකාශ කරලා තිබෙනවා. பலுசக்தி விநியோகத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான தலையீடு மேற்கொள்ளப்படுகிறது. நெருக்கமான நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அவற்றில் சிறந்த முன்னேற்றம் உள்ளது. துரித கொள்முதல் தொடர்பான விலைமனுக்கள் கோரப்பட்டன. டீசல், மசகெண்ணெய், பெட்ரோலுக்கு நம்பகரமான விநியோகஸ்தர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எந்த நிமிடமும் எரிபொருள் கப்பல் இடைநடுவில் நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகவும் விலைமனுக்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். டீசலுக்கான விலைமனு ஒன்றை வழங்க இருக்கிறோம். அந்த விலைமனுக்களில் ஓரளவு விலை அதிகரிப்பு உள்ளது. வலுசக்தி விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க இந்த விலைமனுக்களை வழங்க இருக்கிறோம். இந்த பிரச்சனையுடன் கருப்பு சந்தைகள் உருவாக வாய்ப்புள்ளது. அரசு துறையில் துரித கொள்முதலுக்கு வாய்ப்பு குறைவு. துரித முடிவுகளை எடுத்து செயற்பட சிறந்த அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கொள்முதல் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறை போன்ற டொலர்களில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள டொலரில் எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குமாறு கோரியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை முதல் ஏற்றுமதி கைத்தொழில் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் ஈடுபட்டுள்ளோருக்கும் எரிபொருள் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. எரிவாயு தொடர்பில் நெருக்கடி ஏற்படாது. அடுத்த கப்பல் ஏப்ரல் 21, 23ஆம் தேதி அளவில் வந்தடைய உள்ளது. 23 நிலக்கரி கப்பல்களுக்காக விலை மனு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 13 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது. அடுத்த கப்பலும் வந்தடைவதில் தாமதம் இருக்கும். அதனால் துரித கொள்முதல் செயற்பாட்டிற்கு விலை மனு கோரியிருந்தோம். அது தொடர்பான அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விநியோகஸ்தர்களுக்கு நிலக்கரி கொள்முதல் வழங்க முடிவும் செய்யப்பட்டிருக்கிறது. 5 கப்பல்களில் நிலக்கரி எடுத்து வரப்படவிருக்கிறது. நம்பகரமான நிலக்கரி விநியோகஸ்தர்களுக்கு இதற்கான பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. எமது ராஜதந்திர தொடர்புகளினூடாக எரிபொருள், எரிவாயு, நிலக்கரி கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்கான கடிதங்கள் பரிமாறப்பட்டு வருவதோடு ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். வலுசக்தி துறையில் நெருக்கடி ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கைவசம் இருக்கின்ற எரிபொருளை பாதுகாப்பதற்காக இலத்திரனியல் குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் சில சிக்கல்களும் இருக்கிறது. 5 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இலத்திரனியல் குறியீட்டு முறையை பதிவு செய்தும் இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்க்கவில்லை. இந்த விநியோகங்கள் வெற்றியளித்தால் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். சில துறைகளுக்கு இந்த முறைமையினால் நெருக்கடியும் ஏற்படலாம். உணவு விநியோக கட்டமைப்பு தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். உற்சவ காலம் நெருங்குவதால் சில பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்படும். அத்தியாவசிய பொருட்களில் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். பொருட்களை விநியோக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி தேவையான எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை நீண்ட காலம் நீடித்தால் முகம் கொடுப்பதற்கு தேவையான பொறிமுறை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டும் இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுகிற துறைகள் குறித்து ஆராய்ந்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது வட்டியில்லாத கடனை வழங்க வேண்டுமா என்று ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எமது வேலை திட்டத்துடன் சகல தரப்பினரும் இணைந்து செல்ல வேண்டும். அரசு துறையால் மாத்திரமே இதை செய்ய முடியாது. எவரும் அஞ்சவோ குழப்பமடையவோ தேவையில்லை. இந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும். அதற்காக பலமான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேவையான மாற்றங்களை அன்றாட மாற்றி வருகிறோம். நானும் என்னுடைய அரசாங்கமும் தலையிட்டு பணியாற்றி வருகிறோம். இதற்கான ஒத்துழைப்பை மக்கள் வழங்குவார்கள் என்றும் நான் நம்புகிறேன். இலங்கையில் இன்று முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் அரச விடுமுறை தினமாக நடைமுறைக்கு வந்துள்ளது.
மத்திய கிழக்கு நிலவுகின்ற போர் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரச விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று முதல் வரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலை, நீதிமன்றம், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட ஏனைய அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சுகாதாரம், நீர்வளங்கள், மின்சாரம், சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவை வழங்கல் துறைகளுக்கு இந்த விடுமுறை விலக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இன்று முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது போக்குவரத்து சேவையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இருந்து விடுமுறை மற்றும் அத்தியாவசிய தேவையின் காரணமாக வெளியேறியுள்ள இலங்கை பணியாளர்களின் நுழைவு விசவு காலம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். விடுமுறை மற்றும் அத்தியாவசிய தேவை காரணமாக இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய இலங்கையர்களின் பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசைவு தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். இதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புதுப்பிக்கப்பட்ட நுழைவு விசைவு செல்லுபடியாகும் காலம் தொடர்பில் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகார சபைக்கு அறிவித்துள்ளதாகவும் அந்த காலப்பகுதிக்குள் எல்லைகளினூடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு தெற்கே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் அண்மையில் கைப்பற்றப்பட்ட 123 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தலுடன் வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான பரவி சுதா நேரடி தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. 3 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருள் ஏற்றிச் சென்ற பல நாள் மீன்பிடி படகொன்று இலங்கை கடற்படையினரால் ஒரு சிறப்பு நடவடிக்கையின் பொழுது கைப்பற்றப்பட்டது. குறித்த படகிலிருந்து 5 பேர் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த வாரம் இடைமறிக்கப்பட்ட மற்றொரு படகிலிருந்து போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களையும் பரவி சுடா திட்டமிட்டு கடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் பதுங்கியுள்ளதாக கூறப்படும் திபிடிகொடல், லகிர் மற்றும் கொண்ட ரஞ்சி ஆகிய மற்றைய குற்றவாளிகளுடன் இணைந்து பரவி சுடா செயல்பட்டு வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடத்தப்பட்ட துப்பாக்கிகள் பாதுகாப்புக்காக மட்டுமன்றி வேறு சில நோக்கங்களுக்காகவும் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றச்செயல்களையும் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளையும் நடத்துவதற்காக உள்ளூர் குற்ற கும்பல்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் குத்தகைக்கு விடுவதற்காக இந்த ஆயுதங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57 ரக கடல் கண்காணிப்பு உலங்கு வானூர்திகள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் மஹிந்த சமரசிங்க தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 உலங்கு வானூர்திகளும் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலாபாமாவில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளதாகவும் இவை மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த உலங்கு வானூர்திகள் ஸ்ரீலங்கா விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. தற்போதுள்ள பெல் 206 ரகங்களுடன் இந்த உலங்கு வானூர்திகளை இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உலங்கு வானூர்திகள் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நன்கொடையானது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால உறவுகளையும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அர்ப்பணிப்பையும் பலப்படுத்தும் என மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இலங்கைக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து லண்டனுக்கு நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்கும் ஒரே விமான சேவையாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாத்திரமே காணப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி முதல் லண்டன் ஹெட்விச் விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வாரத்துக்கு 3 முறை நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான பயணச்சீட்டு விற்பனை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக இயந்திர படகுகளை இயக்குவதற்கு தேவையான 1 லிட்டர் பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக 1 லிட்டர் பெட்ரோலை செலவழித்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட கடல் தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே இதற்குரிய தீர்வை உரிய அதிகாரிகள் மிக விரைவில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இப்போது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக QR முறைமை வந்ததனால் எங்களுக்கு மீனவர்களுக்கான பெட்ரோலை எடுத்து வந்து கொடுப்பதில் பாரிய சிக்கல் இருக்கின்றது. மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் வழங்குவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீனவர்களுக்கான பெட்ரோல் வழங்குவதிலே பாரிய சிக்கல் இருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு மீனவர்களுக்கான பெட்ரோலை வழங்குவதற்கு அதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தரும்படியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 40 குதிரை வலு கொண்ட இன்ஜின் ஒன்றுக்கு நாளொன்றுக்கு 2 லிட்டர் பெட்ரோல்கள் தேவைப்படுகின்றன. சாதாரணமாக ஒரு போட்டுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர்கள் பெட்ரோல் தேவைப்படுகின்றன. மண்ணெண்ணெயை அவர்கள் எங்களிடத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இன்றி மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் போட்டுகளுக்கான ஸ்டார்டிங்கும் ஓப்புக்குரிய பெட்ரோல் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்று QR முறைமையை அறிமுகப்படுத்திய காரணத்தினால் இன்று அவர்களால் பெட்ரோலை பெற முடியாமல் இருக்கின்றது. எங்களாலும் பெட்ரோலை பெற்று மீனவர்களுக்காக பெட்ரோலை விநியோகம் செய்ய முடியாமல் இருக்கிறதுனால் கடந்த காலங்களிலே மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையத்திலே மீனவர்களுக்காக வழங்கும்படி வழங்கப்பட்டிருந்த அனுமதிக்குரிய 500 லிட்டர் பெட்ரோலை மீனவர்களுக்கு வழங்கும்படி இந்த QR முறைமையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரிடத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரிடத்திலும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவர் ஒருவரை 14 நாட்கள் சிறுவர் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்கச் சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக குறித்த மாணவரின் தந்தையையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் மாணவியொருவரது புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரது தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வாசகங்களுடன் பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்ததாக கூறப்படுகின்றது. அவதூறு காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மாணவனின் வீட்டுக்கு சென்று இது தொடர்பில் வினவியுள்ளனர். அதன் பொழுது அவதூறு பரப்பிய மாணவனின் தந்தையார் நியாயம் கேட்க சென்ற ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கி காயப்படுத்தியது. குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வாறான பின்னணியில் ஊர்காவல்துறை சிறு குற்றப்பிரிவு காவல்துறையிடம் 2 மாணவிகளின் பெற்றோரும் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவல்துறை சிறு குற்றப்பிரிவு காவல்துறையினர் மாணவன் மற்றும் அவரின் தந்தை ஆகிய இருவரையும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்கள் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகள் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனிகி அறிவித்துள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் கடந்த ஆண்டு நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெற்றிருந்தன. இந்த நிலையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளை வெளியிடுவதற்கு தேவையான அனைத்து செயல்முறைகளும் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனிகி தெரிவித்தார். அத்துடன் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி செய்முறை பரீட்சைகள் முடிவடைந்தவுடன் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனிகி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 ஆண்டுகள் கழித்து தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,008 பேர் கொல்லப்பட்டதோடு 280 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகளுக்கு எதிராக 39,999 குற்றச்செயல்கள் இடம்பெற்றதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியாவில் எங்குமில்லாத வகையில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக குற்றங்கள் தமிழகத்தில் இடம்பெறுவதாக தெரிவித்தார். அதிகமான பாலியல் வழக்குகளில் தொடர்புடையவர்களாக திமுக நிர்வாகிகள் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் 3.5 லட்சம் பேருக்கு அரச வேலை, 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை என்று கூறியவர்கள் 43,000 பேருக்கு மட்டுமே அரச வேலை வழங்கியுள்ளதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் ஜோசப் கென்ட் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியுள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அனுப்பியுள்ள தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தின் மூலம் தற்போது ஈரான் போரின் பின்னணியில் உள்ள சதித்தன்மை குறித்து மேலதிக உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொனால்டு டிரம்ப் தன்னுடைய முதலாவது பதவிக்காலத்தின் போது போர்களில் அமெரிக்காவை சிக்க வைக்காமல் ராணுவ பலத்தை எவ்வாறு தீர்க்கமாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவருக்கு சிறந்த புரிதல் இருந்ததாக ஹென் சுட்டிக்காட்டினார். வாராயினும் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தின் ஆரம்பத்தில் உயர் இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்களில் உள்ள செல்வாக்குமிக்க குழுக்கள் இணைந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தவறான தகவல்களை பரப்பும் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் டிரம்பின் அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற கொள்கையை முழுமையாக முடக்கி ஈரானுடன் ஒரு போரை உருவாக்குவதற்கு தேவையான சூழலை அவர்கள் ஏற்படுத்திக் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இப்போது தாக்குதல் நடத்தினால் மிக விரைவான வெற்றியை பெறலாம் என்றும் டிரம்ப் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் அமெரிக்காவை ஈராக் போரில் சிக்க வைப்பதற்காக இஸ்ரேல் பயன்படுத்திய தந்திரம் என ஜோஹென் தன்னுடைய கடிதத்தில் சாடியுள்ளார். ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டமைக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் இராணுவ தளபதி அமீர் ஹதாமி எச்சரித்துள்ளார். ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அலி ஹமேனி கடந்த 28ஆம் தேதி கொல்லப்பட்ட பின்னர் ஈரானின் முக்கிய முகமாக கருதப்பட்டு அதன் தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் அலி லாரிஜானியும் ஈரானின் பசித் துணை ராணுவ படையின் தலைவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சரியான நேரத்திலும் இடத்திலும் அமெரிக்காவுக்கும் இரத்தவரை கொண்ட இஸ்ரேலின் ஆட்சிக்கும் வருந்தத்தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ராணுவ தளபதி கூறியுள்ளார். லாரிஜானி மற்றும் பிற தியாகிகளின் மரணங்களுக்கு பழிவாங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ராணுவத்திலிருந்து தனித்தியங்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை லாரிஜானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் வகையில் மத்திய இஸ்ரேல் மீது ஏற்கனவே ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதலில் 2 உயிரிழந்தனர். இதனிடையே ஈரானின் அணுமின் நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் எந்த சேதமும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் கோர்முஸ் நீரிணை கரையே உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அஞ்ச வேண்டாம், தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறார் அனுவர். இன்று முதல் நடைமுறைக்கு வந்த அரசு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை, மட்டுப்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து. இலங்கையிலிருந்து பிரித்தானியாவிற்கு நேரடி விமான சேவை, அக்டோபர் முதல் சேவையை ஆரம்பிக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம். அமெரிக்காவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட விசேட உலங்கு வானூர்திகள் மே மாதம் நாட்டை வந்தடையும் என தகவல். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இஸ்ரேலே காரணம், பதவி விலகிய அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் பணிப்பாளர் குற்றச்சாட்டு. அலி லாரிஜானியின் மரணத்திற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்கிறது ஈரான், இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.